ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பால்சமில் ரெட் கலருங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு கலர் காட்டியிருந்தேன், பர்பிள் கலரு. மறுபடியும் இது நாற்றுகள் விட்டு இதிலேருந்து விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி நான் லாஸ்ட் இயரில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தேன் இருக்கிற வரைக்கும். இப்போதும் நான் இப்போ தாங்க வச்சுருக்கிறேன், இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்குங்க. நம்ம மாடியில் காய்கறிகள் எவ்வளோ தான் வச்சாலும் நம்ம பூக்கள் செடிகள் வச்சிங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுங்க. அந்த அளவுக்கு அழகா அற்புதமாக நம்ம ரோஸ் மாதிரியே இருக்குங்க. அதனுடைய பூவை ஒன்றை கட் பண்ணி கையில் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக இருக்கும். இது ஈஸியாக வளரக்கூடியது. இதுக்குன்னு தனி பாட்டு தேவையில்லைங்க. ஆல்ரெடி இருக்கிற பாட்டிலே நீங்கள் வச்சு வளர்த்தலாம். ஏற்கனவே ஒரு செடி வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதுலேயே இது வச்சு வளர்த்தலாம். இது பாருங்கள், ஒரு 3 மாதந்தாங்க இந்த பூ பூக்கும். அதுக்கப்புறம் காய் வரும். அந்த காய் வெடித்ததையும் அல்ல கீழே விழுந்துடும். அது நல்லா பழுத்து வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.